நான் கார்த்திக். என் அப்பாவின் உழைப்பால் கட்டப்பட்ட பெரிய நிறுவனத்தின் தலைவன். அவரின் ஒரே ஆசை நான் இந்த பொறுப்பை ஏற்பதுதான். இன்று அவர் என்னுடன் இல்லை. அலுவலகம் முழுக்க அலங்காரம். சக ஊழியர்கள் கொண்டாடத் தயாராக உள்ளனர். கண்ணாடிச் சுவர் கொண்ட ஏசி அறையின் கதவு திறக்கிறது. உள்ளே நுழைகிறாள் தியா. வண்ணக் காகிதங்கள் பறக்க, கைத்தட்டல் ஒலிக்க, நான் எழுந்து அவளை நோக்கி நடக்கிறேன். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தியா. இன்று நான் இங்கு இருப்பதற்கு அவள்தான் ஒரே காரணம். என்னை வளர்த்து இந்த நாற்காலியில் அமர்த்தி எனக்கு பெருமை சேர்த்தவள். ரொம்ப நன்றி கார்த்திக். நண்பர்கள் கேக்கை கொண்டு வர மெழுகுவர்த்தியை ஏற்றி கேக்கை வெட்டி எனக்கு ஊட்டினாள். நானும் அவளுக்கு ஊட்ட சாப்பிட்டாள். காலை உணவு ஏற்பாடு செய்திருந்தேன். அனைவரும் சாப்பிடச் செல்ல நான் என் அறைக்குச் சென்று அமர்ந்தேன். சில நொடிகளில் அவளும் வந்தாள். கார்த்திக், ஏன் இவ்வளவு கிராண்டா இருக்கு? இன்று உன் பிறந்தநாள் தியா, அதான் எல்லோரும் சேர்ந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அப்படியா? சரி, என்னிடம் உனக்கு கொடுக்க ஏதாவது இருந்தால் அது என் உயிரை மட்டும்தான். அதை தாண்டி ஒன்றுமில்லை. வேறு எதையும் எதிர்பார்க்காத தியா. உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் என்று கூறி எதுவும் விளக்காமல் என் கையை பிடித்து இழுத்துச் சென்றாள். கீழே இறங்கி காருக்குச் சென்றோம். நான் குழப்பமடைந்தேன். தியா, எங்கே போகிறோம்? இது என்ன? பொதுவாக பிறந்தநாள் வரும் நபருக்குத்தானே சர்ப்ரைஸ். கார் நின்றது. கதவுகள் திறந்தன. அவள் என்னை அழைத்துச் சென்று ஓரிடத்தில் அமர வைத்து என் கண்களை திறக்கச் சொன்னாள். முன்னால் ஒரு பெரிய மேடை. நாங்கள் முன் வரிசையில் அமர சுற்றிலும் கூட்டம். நான் குழப்பத்துடன் அவளை பார்க்க, ஆண்டர்பிரனர் ஆஃப் த இயர் அவார்ட், விருது வழங்கும் விழா. என் பெயர் அறிவிக்கப்பட்டது. என் புகைப்படம் மேடையில் தோன்றியது. கைதட்டல். அவள் என்னை மேடைக்குச் செல்ல சொன்னாள். விருதை வாங்கிக் கொண்டேன். பேசக் கேட்டுக்கொண்டார்கள். நான் மைக்கை பிடித்துக்கொண்டு தியாவை பார்த்தேன். அவள் எழுந்து நின்று கைதட்டினாள். நான் மைக்கை எடுத்தேன். என் வாழ்வில் நடந்த அனைத்திற்கும் பின்னால் ஒரே நபர், தியா. ப்ளீஸ், மேடைக்கு வாருங்கள். அவள் வந்தாள். நான் விருதை அவளிடம் கொடுத்தேன். இது உன்னுடையது. நீ இல்லன்னா நான் ஒன்றுமே இல்லை. அவள் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர். விழா முடிந்தது. நாங்கள் கிளம்பினோம். காரில், கார்த்திக், உனக்கு கோவிலுக்கு போகப் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த முறை எனக்காக வரியா என்றாள். நான் மறுக்கவில்லை. இருவரும் கோவிலுக்குச் சென்றோம். அவள் சாமியை கும்பிட்டாள். நான் அவளையே பார்த்தேன். அவள் விபூதி வாங்கி எனக்கு பூசிவிட்டு தானும் பூசிக்கொண்டாள். ரொம்ப நன்றி கார்த்திக். திரும்பும் வழியில் என் போனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. தியாவின் தந்தை. என் அப்பா ஒரு அனாதை. தியாவின் தாத்தா பாட்டிதான் என் அப்பாவை வளர்த்தார்கள். பிறகு தியாவின் குடும்பம் வெளிநாடு சென்றுவிட்டது. நான் போனை அவளிடம் கொடுத்தேன். அவள் தந்தையுடன் பேசி முடித்தாள். பின்னர் அவர் என்னுடனும் பேசி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். நாங்கள் அலுவலகத்திற்கு திரும்பினோம். அங்கே இன்னும் கொண்டாட்டம். அப்போதுதான் எனக்கு புரிந்தது, ஏன் இன்று எல்லோரும் இவ்வளவு உற்சாகமாக இருந்தார்கள். நான் தான் ஒன்றும் தெரியாமல் முட்டாளாக இருந்தேன். இப்போ புரியுதா சார், ஏன் இந்த கலர் டெக்கரேஷன் என்று யாரோ கேட்டார்கள். தியா, நீ சொல்லியிருக்கலாமே என்றேன். நீ வந்திருக்க மாட்டே. போய் வாங்கு சொல்லியிருப்பேன். அதான் உனக்கு தெரிய வேண்டாம்னு விட்டுட்டேன். அனைவருடனும் பேசி கொண்டாடி முடித்து மாலையில் நானும் தியாவும் வீட்டுக்குச் சென்றோம். பால்கனியில் இருவரும் அமர்ந்தோம். அவள் டீ கொண்டு வந்தாள். கார்த்திக், ஏண்டா என்னை கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொல்ற? உனக்கு என்ன பிடிச்சிருக்குதானே? அப்பா கிட்ட சொல்லி கல்யாணத்தை கட்டிக்குவோம். ப்ளீஸ் கார்த்திக், சொல்லுடா. நான் சிரமப்பட்டேன். அது சரி வராது தியா. உனக்கு என்ன பற்றி முழுசாவும் தெரியாது. இது சரிப்பட்டு வராது. புரிஞ்சுக்கோ. கோ, இத 1000 தரம் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஏன் பிறந்த நாள். கண்டிப்பா எனக்கு ஒரு கிஃப்ட் வேணும். நான் வேண்டாம். உன்னை கல்யாணம் பண்ணிக்கவோ டோட்ட வேலை செய்யவோ எனக்கு விருப்பமில்லை. ஏன் கார்த்திக், இப்படி பேசி என்னை கொல்லாதேடா. நான் அவளை விட்டுச் செல்ல முயன்றேன். தியா என்னை தடுத்தாள். உன் பிறந்த நாளுக்கு நானே ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். அவள் கையில் ஒரு டைரியும் அதற்கு மேல் ஒரு கடிதமும் இருந்தது. ஆச்சரியத்துடன் வாங்கி படித்தாள். கடிதத்தின் உள்ளே, அன்புள்ள தியா, என் வாழ்வில் நடந்த பலவற்றை உன்னிடம் மறைத்தேன். யாரிடமும் பகிர எனக்கு விருப்பமில்லை. உன்னை தவிர நான் உன்னை காதலிப்பதாலோ கல்யாணம் செய்வதாலோ அல்ல. என் அப்பா எழுதிய ஒரு வரிக்காக மட்டுமே என் வாழ்வின் கஷ்டமான பகுதியை உன்னிடம் மட்டும் சொல்லப் போகிறேன். இந்த டைரியை உன் பிறந்தநாள் பரிசாகத் தருகிறேன். அதை படித்து முடித்த அடுத்த நொடியே தியா டைரியை கீழே போட்டாள். அவள் கண்களில் நீர். கார்த்திக், இது என்ன? எனக்கு ஒன்னும் புரியலே. தியா, நான் இப்போ போறேன். எங்கே போறேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் நீ எதிர்பார்க்கும் ஒவ்வொரு கேள்விக்கும் விடை இந்த டைரியில இருக்கிறது. நான் போன பிறகு படி. இப்போ என்ன தடுக்காத. பாய். நான் அங்கிருந்து கிளம்பினேன். தியா அழுது கொண்டே நின்றாள். டைரியின் முதல் பக்கம். அன்பு மகனே, நீ உன் அம்மாவை பார்த்ததில்லை. உன் அம்மாவும் உன்னை பார்த்ததில்லை. உனக்கு அம்மாவை பார்க்க ஆசையாக இருக்கும்போது ஒரு தரம் தியாவைப் பார்.
உன் அம்மாவின் மறுரூபம் அவள். என் அப்பா எழுதிய அந்த வரியை நானே சிறுவயதில் படித்தேன். அப்போதுதான் புரிந்தது. நான் தியாவை சின்ன பெண்ணாக பார்த்தபோது அவள் என் அம்மா மாதிரியே இருந்தாள். நானே ஆச்சரியப்பட்டேன். தியா, நான் உன்னை பார்க்கும் ஒவ்வொரு நொடியும் நீ என் அம்மாவின் மறுபிறவியாகத் தோன்றினாய். நீ இந்த டைரியை படிக்கும்போது என் அம்மாவின் இடத்திலிருந்து படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் இருந்த அறையின் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தன. இரவு நேரங்களில் என்னை மீண்டும் அடைத்து வைத்தார்கள். பகலில் மட்டுமே ஒரு சிறிய சன்னல் வழியாக வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சத்தை வைத்துத்தான் காலை, மாலை, இரவு என்று நான் தெரிந்து கொள்வேன். அவளின் பெயர் வசந்தி. அவள் தினமும் என்னை தோட்ட வேலை செய்யச் சொல்வாள். என்னையும் என் அம்மாவையும் இருவரையும் தோட்டத்தில் உழைக்க வைப்பாள். அந்த நரகத்தில் நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். என் சிறுவயதில் என் அப்பாவுடன் எடுத்த ஒரே புகைப்படம் என்னிடம் இருந்தது. அதை பார்க்கும்போதெல்லாம் என்றாவது ஒரு நாள் எல்லாம் சரியாகிவிடும், அதுவரை காத்திரு என்று என் அப்பா சொல்வது போல் தோன்றும். ஆனால் இதுவரை நான் தோட்ட வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என் அம்மாவை வசந்தி வேலை வாங்கிக் கொண்டிருந்தாள். என்னை வைத்துக் கொண்டு ஒரு நாள் டைரியின் அந்த பக்கம் கிழிந்து போயிருந்தது. தியா விரல் வைத்து வரிகளை படிக்க முயன்றாள். அடுத்த வரிகள் தெளிவில்லாமல் இருந்தன. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் புரிந்தது. அந்த வீடு, அந்த அடைப்பு, அந்த வசந்தி, இவை கார்த்திக்கின் குழந்தை பருவத்தின் இருண்ட பக்கத்தை காட்டின. நான் பல தடவைகள் தப்பித்து ஓட முயன்றேன். ஒவ்வொரு முறையும் பிடிபட்டேன், அடி வாங்கினேன். என் அம்மா அழுவாள். வசந்தி எங்களை விடமாட்டாள். அந்த வீட்டை விட்டு வெளியேற இது ஒரு வழிதான். யாராவது நம்மை காப்பாற்ற வரும் வரை காத்திருப்பது. ஆனால் யாரும் வரவில்லை. தியாவின் கண்கள் படபடத்தன. அவள் கார்த்திகை பற்றி இதுவரை அறியாததை அறிந்தாள். ஏன் அவன் திருமணத்துக்கு மறுத்தான்? ஏன் அவன் தொடுவதை தவிர்த்தான்? ஏன் அவனுக்கு டோட்ட வேலை என்றாலே ஒரு கனவு வந்தது? தியா திடுக்கிட்டு திரும்பினாள். வாசலில் நின்றது ஒரு வயதான பெண். நரைத்த முடி, கோணல் முகம். அது யாரும் அல்ல, வசந்திதான். என்னம்மா படிச்சிட்டு இருக்க என்றாள் குரூரமான குரலில். தியாவுக்கு வியர்த்தது. அவள் டைரியை மார்பில் அழுத்தி பிடித்துக் கொண்டாள். வசந்தி உள்ளே வந்து அருகில் நின்று டைரியை பிடுங்க முயன்றாள். அந்த பய எங்கே, கார்த்திக் எங்கே எனக் கத்தினாள். அப்போது பின்னால் ஒரு குரல். இங்கேதான் இருக்கேன். கார்த்திக் கதவின் மறுபக்கத்தில் நின்றான். அவனது முகத்தில் கோபமும் அதே சமயம் பயமும் தெரிந்தது. ஆனால் இன்று அவன் ஓடப் போவதில்லை. வசந்தி, இனிமேல் என்னை மிரட்ட முடியாது. இந்த டைரி நீ என்ன செய்தாய் என்பதற்கான ஆதாரம். இந்த டைரியில் உன் பெயருக்கு எதிராக எத்தனை பக்கங்கள் நிரம்பிக் கிடக்கிறது தெரியுமா? வசந்தி சிரித்தாள். அந்த பய பேச்சை யாரு நம்புவாங்க? நான் உன்னை வளர்த்தேன். நான் இல்லன்னா நீ என்னை அடிமை போல வைத்திருந்தாய். கார்த்திக் கத்தினான். எங்க அம்மாவை வேலை வாங்கிக் கொன்றாய். இன்றைக்கு நீங்கள் யார் என்று உலகம் அறியும். தியா எழுந்து கார்த்திக்கின் அருகில் சென்றாள். அவன் கையை பிடித்துக் கொண்டாள். இப்போது அவளே அவனுக்கு பலமாக இருந்தாள். நான் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்திருக்கிறேன் வசந்தி. போலீஸ் வரும். என்னை திருமணம் செய்து கொண்டு வீட்டை விட்டு ஓட வேண்டாம் என்று நான் சொன்னதெல்லாம் உன்னை காப்பாற்றத்தான். ஆனால் இப்போது எனக்கு பயமில்லை. வெளியில் மாட்டு வண்டிச் சத்தம். போலீஸ் வந்தது. வசந்தியைச் சுற்றி வளைத்தார்கள். அவள் கத்திக்கொண்டே போனாள். இரவில் பால்கனியில் கார்த்திக்கும் தியாவும் மீண்டும் அமர்ந்தார்கள், டீ பிடித்துக் கொண்டு. இப்போது கல்யாணத்துக்குச் சம்மதிப்பியா? தியா சிரித்தாள். கார்த்திக்கும் சிரித்தான். ஆமாம், ஆனால் கண்டிஷன் ஒன்று. உன் பிறந்தநாளுக்கு நீதான் எனக்கு கிஃப்ட் தர வேண்டும். அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டார்கள். வானம் நிறைந்திருந்தது. இருள் மறைந்து புதிய கதை ஒன்று தொடங்கியது.